முன்னாள் முதலமைச்சர் OPS செய்தியாளர்களை சந்தித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார். மேலும் தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான ஐயப்பன் மூலமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று பேசும் பொழுது பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளரான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக பன்னீர்செல்வம் ஆதரவாளராக வலம் வரக்கூடிய உசிலம்பட்டி ஐயப்பன், ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் ஆசியுடன் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் பேரவை வளாகத்திலே முதலமைச்சரை சந்தித்து முடித்த பிறகு பேரவை நிகழ்வுகள் நிறைவுற்ற சூழ்நிலையில் வெளியில் வந்த முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்தும் திமுகவிலே பன்னீர்செல்வம் இணையப் போகின்றாரா என்பது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதன்படி முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கின்றார். மக்கள் நினைப்பதை என்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பேரவையில் தெரிவித்திருக்கின்றார் என்ற ஒரு பதிலையும் சொல்லியிருக்கின்றார். அதாவது மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்கின்ற கருத்தை ஐயப்பன் பேசியிருந்தார். அந்த கருத்து மக்கள் நினைக்கக்கூடியதை என்னுடைய ஆதரவு உறுப்பினரான ஐயப்பன் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதாக பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருக்கின்றார். திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருக்குமாறு பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கின்றார். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில், அதாவது சட்டப்பேரவை வளாகத்திலே இன்று அடுத்தடுத்து அரசியல் ரீதியிலாக முக்கியத்துவம் வாய்ந்த சில நகர்வுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. பன்னீர்செல்வம் இனி என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருந்து வருகின்றது. பன்னீர்செல்வம் உடன் இருந்தவர்கள் பலரும் திமுகவில் இணைந்து விட்டார்கள், ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்? தன்வசம் இருந்த முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் மாற்று கட்சிகளிடம் தற்பொழுது தாரை வார்த்திருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வத்திற்கு இனி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஒரே அரசியல் வாய்ப்பு திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதுதான் என்று அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இன்று முதலமைச்சருடன் ஒரு சந்திப்பை மேற்கொள்கின்றார். 5 நிமிடம் கிட்டத்தட்ட பேரவை வளாகத்தில் அந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு முதலமைச்சருக்கு மலர்கூத்து கொடுத்து தன்னுடைய வாழ்த்துக்களை பன்னீர்செல்வம் தெரிவித்துக் கொள்கின்றார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் உருவாகி இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தையும் பன்னீர்செல்வம் சொல்லி சென்றிருக்கின்றார். மேலும் தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான ஐயப்பன் மூலமாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியவர்களுடைய ஆசையுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் தன்னுடைய ஆட்சியை தொடர்வார் என்கின்ற ஒரு கருத்தையும் உசிலம்பட்டி ஐயப்பன் பேசியிருந்தது தொடர்பாக கேள்வியை எழுப்பும் பொழுது பன்னீர்செல்வம் மக்கள் நினைப்பதை தான் அவர் பேசியிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதிலளிக்க பன்னீர்செல்வம் மறுத்து விட்டார். பொறுமையாக இருங்கள் என்கின்ற ஒரு கருத்தை பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கின்றார். எனவே அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்பது திமுகவை நோக்கியதாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கும் எதிராக ஒரு நேரடி போட்டியாளராக திமுகவை கையில் எடுத்து பன்னீர்செல்வம் தென் தமிழகத்திலே தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக அடுத்த கட்ட அரசியலை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.